உலக நாட்டில் உள்ள முஸ்லிம்கள் சார்பாக உங்களுக்கு ஒன்றை சொல்கின்றோம். இந்த போரில் ஐக்கிய நாடுகள் சபையோ, மனித உரிமை ஆணைக்குழுவோ, மத தலைவர்களோ, உலக நாடுகளின் முக்கிய தலைவர்களோ யார் எது சொன்னாலும் செவி சாய்க்காதீர்கள். மருத்துவமனைகள், பள்ளிக்கூடங்கள், வணக்கஸ்தலங்கள், மக்கள் நெரிசலாய் வாழும் இடங்களை பலஸ்தீனில் தேடி தேடி கொண்டு வீசினார்கள். பட்டினியால் சோற்றுக்கும் நீருக்கும் ஏங்கிக் கொண்டிருந்த போது உணவு வண்டிகளைப் போல் ஆயுத வண்டிகளை அனுப்பி வைத்து தட்டுக்களை ஏந்தி வந்த குழந்தைகளை சுட்டுக் கொண்டனர். உணவினையும் மருந்தினையும் கொண்டு வந்த கப்பலை தாக்கினர். பசியாலும் நோயாலும் அழுதவர்களை பார்த்து வெற்றியாய் கொண்டாடினர். அப்போதெல்லாம் தடுக்க குரல் கொடுக்க வக்கில்லாதவர்கள், முதுகெலும்பில்லாதவர்கள், நாவில் பிளமில்லாத தலைவர்கள் இப்போது இழுத்து பிடித்து கொண்டு வருகின்றார்கள். உங்கள் உரிமைக்கை வென்றெடுக்க போராடுங்கள். அதோடு காசாவில் மரணித்த இலட்சக்கணக்கான அப்பாவி மக்களின் ஆத்ம சாந்திக்காகவும் போராடுங்கள். ஈரானிய புதிய உச்ச தலைவர் மொஜதபா கொமேனி அவர்களே, உலக நாட்டில் உள்ள முஸ்லிம்கள் சார்பாக உங்களுக்கு ஒன்றை சொல்கின்றோம். இந்த போரில் ஐக்கிய நாடுகள் சபையோ, மனித உரிமை ஆணைக்குழுவோ, மத தலைவர்களோ, உலக நாடுகளின் முக்கிய தலைவர்களோ யார் எது சொன்னாலும் செவி சாய்க்காதீர்கள். மருத்துவமனைகள், பள்ளிக்கூடங்கள், வணக்கஸ்தலங்கள், மக்கள் நெரிசலாய் வாழும் இடங்களை பலஸ்தீனில் தேடி தேடி கொண்டு வீசினார்கள். பட்டினியால் சோற்றுக்கும் நீருக்கும் ஏங்கிக் கொண்டிருந்த போது உணவு வண்டிகளைப் போல் ஆயுத வண்டிகளை அனுப்பி வைத்து தட்டுக்களை ஏந்தி வந்த குழந்தைகளை சுட்டுக் கொண்டனர். உணவினையும் மருந்தினையும் கொண்டு வந்த கப்பலை தாக்கினர். பசியாலும் நோயாலும் அழுதவர்களை பார்த்து வெற்றியாய் கொண்டாடினர். அப்போதெல்லாம் தடுக்க குரல் கொடுக்க வக்கில்லாதவர்கள், முதுகெலும்பில்லாதவர்கள், நாவில் பிளமில்லாத தலைவர்கள் இப்போது இழுத்து பிடித்து கொண்டு வருகின்றார்கள். உங்கள் உரிமைக்கை வென்றெடுக்க போராடுங்கள். அதோடு காசாவில் மரணித்த இலட்சக்கணக்கான அப்பாவி மக்களின் ஆத்ம சாந்திக்காகவும் போராடுங்கள். ஈரானிய உலக நாட்டில் உள்ள முஸ்லிம்கள் சார்பாக உங்களுக்கு ஒன்றை சொல்கின்றோம். இந்த போரில் ஐக்கிய நாடுகள் சபையோ, மனித உரிமை ஆணைக்குழுவோ, மத தலைவர்களோ, உலக நாடுகளின் முக்கிய தலைவர்களோ யார் எது சொன்னாலும் செவி சாய்க்காதீர்கள். மருத்துவமனைகள், பள்ளிக்கூடங்கள், வணக்கஸ்தலங்கள், மக்கள் நெரிசலாய் வாழும் இடங்களை பலஸ்தீனில் தேடி தேடி கொண்டு வீசினார்கள். பட்டினியால் சோற்றுக்கும் நீருக்கும் ஏங்கிக் கொண்டிருந்த போது உணவு வண்டிகளைப் போல் ஆயுத வண்டிகளை அனுப்பி வைத்து தட்டுக்களை ஏந்தி வந்த குழந்தைகளை சுட்டுக் கொண்டனர். உணவினையும் மருந்தினையும் கொண்டு வந்த கப்பலை தாக்கினர். பசியாலும் நோயாலும் அழுதவர்களை பார்த்து வெற்றியாய் கொண்டாடினர். அப்போதெல்லாம் தடுக்க குரல் கொடுக்க வக்கில்லாதவர்கள், முதுகெலும்பில்லாதவர்கள், நாவில் பிளமில்லாத தலைவர்கள் இப்போது இழுத்து பிடித்து கொண்டு வருகின்றார்கள். உங்கள் உரிமைக்கை வென்று